சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் 2வது கட்டத்திற்கு நேற்றைய தினம் மத்திய கேபினெட் அமைச்சரவையானது ஒப்புதல் வழங்கியிருக்கிறார்கள். இந்த திட்டத்தின் மொத்த மதிப்பானது 63,246 கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை நேற்றைய தினம் ஒப்புதல் வழங்கியிருக்கிறார்கள். இந்த திட்டத்திற்கான இந்த மொத்த தொகையான 63,246 கோடி ரூபாயும் மத்திய அரசு வழங்கப் போவதில்லை. இந்த திட்டத்திற்கான மொத்த மதிப்பீடு இவ்வளவு. இந்த திட்டத்திற்கான ஒப்புதலை தான் நேற்றைய தினம் மத்திய அமைச்சரவையானது வழங்கியிருக்கிறது. இதில் குறிப்பாக மத்திய அரசின் பங்களிப்பு என்னவென்று பார்த்தால் வெறும் 7,400 கோடி ரூபாய் மட்டுமே. இதில் மாநில அரசின் பங்களிப்பு தான் சுமார் 30,000 கோடி ரூபாய் மதிப்பிலான இது மாநில அரசின் பங்களிப்பாகும். மீதி தொகையானது வெளிநாட்டு அதே போல மற்ற நிறுவனங்களிடமிருந்து பெறப்படும் கடனாகவும் தான் வரையறுக்கப்பட்டுள்ளது. இதில் தமிழக அரசின் பங்களிப்பானது சுமார் 7,425 பிளஸ் ஒரு 22,000 மொத்தம் 22,000 கோடி ரூபாய் மொத்தம் தமிழக அரசின் பங்களிப்பு. இதில் தமிழக அரசு முன்னதாகவே சுமார் 18,000 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்களுடைய பங்களிப்பை இந்த திட்டத்திற்கு தமிழக அரசு முன்பே செலவு செய்திருக்கிறது. நேற்றைய தினம் இந்த திட்டத்திற்கான ஒப்புதலை மத்திய அமைச்சரவை வழங்கியிருக்கிறது. விரைவில் அந்த ஒப்புதலை தொடர்ந்து சுமார் 7,425 கோடி ரூபாயை மத்திய அரசு வழங்கும் என நாம் எதிர்பார்ப்போம். ஆனால் இதற்கான காலதாமதம் தான் தற்போதைய மிக முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. 2021-22ஆம் ஆண்டு மத்திய பட்ஜெட்டில் இந்த திட்டத்திற்கு ஒப்புதலை அன்றைய தினம் நிதிநிலை அறிக்கையில் மத்திய அரசு வழங்கியிருந்தது. ஆனால் அதனைத் தொடர்ந்து 3 ஆண்டு காலமாக மத்திய அமைச்சரவையானது இந்த திட்டத்திற்கு ஒப்புதல் வழங்காமலேயே இருந்து வந்தது. குறிப்பாக இந்த ஒப்புதல் வழங்கினால் மட்டுமே அந்த 7,425 கோடி ரூபாய் நிதியை மத்திய அரசு தமிழக அரசுக்கு விடுவிக்க முடியும். ஆனால் இந்த காலதாமதம் தான் இந்த திட்டத்தை மேலும் காலதாமதம் படுத்தியதற்கான முக்கிய காரணமாகவே பார்க்க முடியும். இருந்தாலும் தமிழக அரசை பொறுத்தவரை இந்த மத்திய அரசு இந்த திட்டத்திற்கு ஒப்புதல் வழங்கவில்லை என்றாலும் இந்த திட்டம் எந்த சூழ்நிலையிலும் இந்த திட்டம் காலதாமதம் ஆகிவிடக்கூடாது என்பதற்காக தான் தமிழக அரசு தங்களுடைய பணத்தை தங்களுடைய நிதியிலிருந்து இந்த திட்டத்திற்கு தொடர்ந்து செலவை செய்து வந்தார்கள். அதில் தான் சுமார் குறிப்பாக 18,000 கோடி ரூபாய் மதிப்பிலான அந்த நிதியை இந்த திட்டத்திற்கு தமிழக அரசு வழங்கி தொடர்ந்து திட்டத்தை நடைமுறைப்படுத்தி வந்தார்கள். எனவே இந்த 3 ஆண்டு கால காலதாமதம் என்பது அதுதான் மிகவும் நாம் தற்போது முன்வைக்க வேண்டிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. ஏனென்றால் முன்பே இந்த திட்டத்தை மத்திய அரசின் திட்டமாக அறிவித்துவிட்டு திடீரென நிதி வழங்க முடியாது, இது மாநில அரசு திட்டம் என தொடர்ந்து பாஜக தலைவர்கள் பல்வேறு தலைவர்களும் தொடர்ந்து குறிப்பாக தமிழகத்தை சேர்ந்த பாஜக தலைவர்களும் இந்த ஒரு தகவலை முன்வைத்து வந்தார்கள். ஆனால் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பிரதமரை சந்தித்த பிறகு ஒரே வாரத்திற்குள்ளாக இந்த தற்போது இந்த திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. எனவே தமிழக அரசு தொடர்ந்து இந்த கோரிக்கையை முன்வைத்து வந்தார்கள். தமிழகத்திற்கு குறிப்பாக சென்னைக்கு இந்த திட்டம் சென்னையின் வளர்ச்சிக்கு தமிழகத்தின் வளர்ச்சிக்கு இந்த திட்டம் மிகவும் முக்கியமான ஒரு திட்டமாகும். எனவே இதற்கான அனுமதியை உடனடியாக வழங்க வேண்டும், இதற்கான நிதியை நீங்கள் கொடுக்க வேண்டும் என தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார்கள். அதற்கு ஒரு முன்னேற்பாடாக தமிழக அரசு எடுத்த அந்த நடவடிக்கையின் காரணமாகத்தான் மத்திய அரசு நேற்றைய தினம் இதற்கு ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. குறிப்பாக இந்த திட்டம் எப்படியே இருந்தாலும் தமிழக அரசின் திட்டத்தை நிறைவேற்றி விடுவார். எனவே இந்த திட்டத்தை அவர்கள் மட்டும் நிறைவேற்றிவிட்டால் முழு கிரெடிட்டும் தமிழக அரசுக்கு சேரும், திமுக தலைமையிலான தமிழக அரசுக்கு சென்றுவிடும் என்பதனை உணர்ந்துதான் திடீரென தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மூலமாக ஒரு கடிதத்தை எழுத வைத்து அதனைத் தொடர்ந்து 2-3 தினங்களில் இந்த திட்டத்திற்கு ஒப்புதல் வழங்கியிருக்கிறார்கள். இதில் ஒரு ஐரணி என்னவென்றால் கடந்த வாரம் வரை இது முழுமையாக மாநில அரசின் திட்டம், இதற்கும் மத்திய அரசுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை என தமிழக பாஜக தலைவர்கள் தொடர்ந்து பேசி வந்தார்கள். கடந்த வாரம் அதாவது இந்த வாரம் திங்கட்கிழமை அண்ணாமலை திடீரென திட்டத்திற்கு மத்திய அரசு நிதி வழங்க வேண்டும் என ஒரு கடிதம் எழுதுகிறார். 2 நாட்களுக்கு முன்பாக முதலமைச்சர் சந்தித்ததை தொடர்ந்து அண்ணாமலை கடிதம் எழுதுகிறார். அதனைத் தொடர்ந்து 3 நாட்களுக்கு பிறகு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. எனவே இது ஒரு அரசியல் காரணமாகத்தான் பாஜக தொடர்ந்து திட்டத்தை காலதாமதம் படுத்தி வருவது இதன் மூலமாக தெளிவாக தெரிகிறது. தற்போது மத்திய அரசின் பங்களிப்பான அந்த 7,425 கோடி ரூபாய் விரைவில் மத்திய அரசு வழங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து இந்த திட்டம் விரைவில் நிறைவடையும் என்றுதான் எதிர்பார்க்கிறோம். இப்போ 2ஆம் கட்டத்திலே விரிவாக்கத்திற்கான அனுமதி அண்டு மதுரை அண்ட் கோவைக்கான டிபிஆர் ரெடியாகவும் இன்னும் அனுமதி தராமல் இருக்காங்க. அதற்கான அனுமதிகளை விரைவில் மத்திய அரசு தரும் எதிர்பார்க்குறாங்களா? சென்னைக்கான 2வது முதல் கட்டம் முடிந்த உடனே 2வது கட்டத்தை நாம் நடைமுறைப்படுத்த வேண்டும். அப்போ தான் கனெக்டிவிட்டி கிடைக்கும். ஏன்னா முதல் திட்டம் ஒரு பாதி தான் கனெக்டிவிட்டி இருக்குது. முழுமையான கனெக்டிவிட்டி கிடைத்தால் தான் மக்கள் எளிதாக பயணிக்க முடியும். எனவே இந்த திட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதுதான் தமிழக அரசின் திட்டமாக இருந்தது. ஆனால் அதற்கே 3-4 ஆண்டு காலமாக மத்திய அரசு காலதாமதம் படுத்தியிருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து மதுரை, கோயம்புத்தூர் போன்ற இடங்களிலும் நகரங்களில் மெட்ரோ வேண்டும். என்னால் அந்தந்த நகரத்தின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு இந்த திட்டத்தை அமல்படுத்த வேண்டும்
வேண்டும் என்பதுதான் தமிழக அரசின் கொள்கை முடிவாக இருக்கிறது. ஆனால் தமிழக அரசை பொறுத்தவரை மத்திய அரசை எப்படியாவது இந்த திட்டங்களுக்கு நிதி வழங்க வேண்டும், மத்திய அரசின் ஒப்புதலை பெற்று இந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என தமிழக அரசு முனைப்புடன் இருப்பதாகவும் நமக்கு தெரிகிறது. எனவேதான் 2வது கட்டத்திற்கு மத்திய அரசின் நிதி வழங்கவில்லை என்றாலும் எந்த இடத்திலும் இந்த திட்டம் காலதாமதமாகிவிடக்கூடாது, முடங்கி போய்விடக்கூடாது என்பதற்காக தான் தமிழக அரசு தங்களுடைய நிதியிலிருந்து இதற்கான பணத்தை வழங்கி இந்த திட்டத்தை தொடர்ந்து செயல்படுத்தி வந்தார்கள். எனவே அந்த 2 நகரங்களிலும் இந்த திட்டத்தை விரைவில் நடைமுறைப்படுத்துவதற்கான முன்னேற்பாடுகளிலும் தமிழக அரசு ஈடுபட்டு இருப்பதாக தான் நமக்கு தகவல் கிடைக்கப்பெறுகிறது. ஆனால் இதில் ஒரு அரசியல் காரணங்களுக்காக தொடர்ந்து இது காலதாமதப்படுத்தி வந்தாலும் நேற்றைய தினம் மத்திய அமைச்சரவை இதுக்கு ஒப்புதல் வழங்கியிருப்பது ஒரு வரவேற்கத்தக்கான ஒரு டெவலப்மெண்ட்டாக தான் பார்க்க முடியும்.